வெல்கம் டு கைல் ஃபுட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த மூணையும் வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் பச்சையாக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் தக்காளி, 2 பெரிய தக்காளி எடுத்துருந்தேன். இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிடுவோம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மரத்தில் இருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம அதை ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பாவக்காய், ஒரே ஒரு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். நல்லா எண்ணெயிலே வதக்குவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிடுவோம். 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுவோம். மூடி போட்டுருவோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துருச்சு. ஓரளவுக்கு காய் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி. பாவக்காய் போட்டால் கசப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ கசப்பு இருக்காது. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.